எல்லாம் எடுத்துக்கிட்டியா? ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, அப்புறம் நோட்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டேம்மா. இந்த பாரு, ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் செமஸ்டர் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமே முடிச்சிட்டேன்னா காலேஜுக்கு மொத்தமாக ஒரு குட் பை. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி, ஐபிஎஸ் அதான் டார்கெட். நல்லா படிச்சாடா. பாரு, நீ பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயின்னு சொல்லிட்டேன். மாமா எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேம்மா. கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன். ரொம்ப ஒரி பண்ணாத. சரி இது பாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வங்களை கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடா. சரி, ஓகே. உங்க அப்பாவும் வந்துட்டே இருப்பாரு. அவர் வந்தப்புறம் போ. சரி, ஓகே. கோவமா போறாரு. ஐயோ, கோவமா தள்ளியே. என்னாச்சு? ஏன் அவருக்கு இவ்வளவு கோவம்? எல்லாம் இந்த பரந்தாமன் சார் தான் காரணம். மாப்பாய் சும்மாடா. அது இல்லம்மா லக்ஷ்மி, ஒரு கேஸ் என்கிட்ட தான் வந்தது. அதை நான் வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது வேற வக்கீல் கிட்ட போயிடுச்சு. சரி, அதுக்கும் அவர் கோவத்துக்கு என்ன சம்பந்தம்? அது இல்லை, அந்த வக்கீல் ஸ்டேட்டுக்கு எதிராக வாதாடி நம்ம சௌத்ரியை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாமா. சரி நாயுடு, அதுக்காக எங்க அண்ணனையும் போய் திட்டுறீங்க? என்னம்மா இது? அவர்கிட்ட வந்த கேஸை அவரே ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா சௌத்ரி சார் மன்னிப்பே கேட்டிருக்க வேணாம். இவர் மறுத்ததுனால தான் சார் இப்படி ஆயிடுச்சு. தற்கொலை சுமார் இல்லம்மா. நீதி செத்துடுச்சு. ஜஸ்டிஸ் இஸ் டெட். ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். ஏங்க இவ்வளவு கோவம் உங்களுக்கு? ஏன் தெரியும், இந்த மாதிரி நீதி இருந்தா நாட்டுல சட்ட ஒழுங்கெல்லாம் எப்படி காப்பாத்துறது? உன்ன மாதிரி கருப்பு கோட்டு போட்ட வக்கீல்களால தாண்டா இந்த நாட்டுல நாட்டை குட்டிச்சோற. எப்ப அந்த எம்பே அந்த லிஸ்ட்ல சேர்க்கிற? ஏங்க அந்த பிளாக் மார்க் இருந்தா எழுதி போட்டுங்க. அது உங்களை என்னங்க செய்யும்? லக்ஷ்மி இன்னைக்கு இல்லாம என் ஆக்ஷனுக்காக நான் என்னைக்குமே கோர்ட்ல என்னைக்குமே நான் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆனா இன்னைக்கு ஒரு கருப்பு கோட்டு போட்ட ஒரு சின்ன பையன் வக்கீல் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டாமா. அதுதான் ஆத்திரமா கோபம். செய்யாத விடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லைம்மா. ஆனா என் டீம்ல இருந்தாங்களே இன்ஸ்பெக்டர் கேஷவ், சப் இன்ஸ்பெக்டர் பரத், அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் இரவு பகல் எதுவும் பார்க்காம, குடும்பம் குட்டி எதையும் நினைக்காம, சோறு தண்ணி எதுவுமே இல்லாம இந்த நாட்டையே மதிச்சு, இந்த காக்கி சட்டையை மதிச்சு நாட்டுக்காக ஓயாம நைட் அண்ட் டே உழைக்கிறவங்கம்மா. அவங்களுக்கு போய் தண்டனை. அது செய்யாத குற்றத்துக்கு அவங்க செஞ்ச ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன். கிரேசி ஜட்மெண்ட். அப்பா என்ன கேஸ் பாரு, என்ன சொல்றீங்க? வேண்டா, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருப்பிய, மீடியாலாம் பார்த்துருப்பியடா. பீகார்லேருந்து ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்காங்க. அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இல்லை, ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது, பாஷையும் தெரியாது. அதனால பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஓ ஆமா. அப்போ போதையில் இருந்த 4 பேர் அந்த பொண்ணை எக்ஸாக்ட் அந்த ஆம்பளையை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவரையும் கொலை பண்ணியிருக்காங்க. அதோட விட்டானுங்களா அனிமல்ஸ். அந்த சின்ன குழந்தை அதேடா பண்ணிச்சு. அதை போய் செவுத்துல மோதி சாவடிச்சிருக்காங்கடா. அனிமல்ஸ். நாங்கள் சிசிடிவியில் எவிடன்ஸ் இருந்துச்சு. அவங்கள பிடிச்சோம், அரெஸ்ட் பண்ணோம், உள்ள தள்ளோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தது அவங்க ட்ரக் போதையில் இருந்தாங்க இது குற்றம் பண்ணும்போது. ஸோ இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இந்த ட்ரக் மாஃபியா எங்கே இருக்குது, ட்ரக் கிங்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சோம். சௌத்ரி, நீ அங்கே தான் தப்பு பண்ணிட்ட. நீ அவங்கள கண்ட உடனே என்கவுண்டர் பண்ணியிருந்த இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. நீ அவங்கள பேச விட்டுட்டு அவங்க பின்னாடி யார்? எதுக்கு உனக்கு இதெல்லாம் சௌத்ரி? என்னடா பேசுறீங்க? அப்போ அவங்கள என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு வேலிட் ரீசன் வேண்டாமா? அவங்க அந்த ட்ரக் கிங்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. அப்போ தாண்டா நாங்கள் அவங்க என்கவுண்டர் பண்ணோம். அந்த ட்ரக் கிங்ஸ் அதோட விட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. எம்எல்ஏ டீம் மேலேயும் ஒரு கேஸ் போட்டாங்க. எங்களை சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும். இதில் வேற அந்த ஸ்டேட் அட்டர்னி வேற சரியா வாதாடணுமா இந்த நேரத்தில்? அந்த பிபி ரொம்ப மோசம் சார். பேசாம நீங்களே வாதாடி தோத்துருக்கலாம். இல்லை, அதனால தான் வேற வழி இல்லாமல் கோர்ட்டில் நான் மன்னிப்பு கேட்டேன். சார், நீங்க மன்னிப்பே கேட்டிருக்க வேணாம் சார். நான் தான் சுட்டேன் உங்க ஆர்டர் இல்லாமன்னு சொல்லிட்டு எல்லா பழியையும் நான் ஏத்திட்டு இருப்பேன் சார். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு டம்மி சாட்சிங்களை ரெடி பண்ணி நம்ம ஆபீசர்களெல்லாம் காப்பாற்றி இருக்கலாம் சார்.
நீங்க இப்படி வருத்தப்பட்டு கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். நாயுடு நெவர். நீதிக்கும் சட்டத்துக்கும் புறம்பா இந்த இந்த சௌத்ரி என்னைக்குமே நடக்க மாட்டான், தெரிஞ்சுக்க. பாரு, நல்லவங்களை காப்பாற்றுறது கூட பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நம்மளே சட்டத்தை மதிக்கலாம், யார் சட்டத்தை காப்பாற்றுவாங்க? பாரு, இது என்னை பற்றி இந்த கவலை இல்லை. இந்த யூனிஃபார்மில் மன்னிப்பு கேட்க வச்சேன், அதோட வருது. ஆனால் ஒன்று, இதில் ஒரு பாடம் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரக் மீன்ஸ் எங்கே இருந்தாலும் இந்த ட்ரக் மீன்ஸை கண்டுபிடிச்சு இந்த கும்பலை ஒழுக்க ஓயாமல் அது வரைக்கும் அதுதான் என்னுடைய ப்ரைமரி டார்கெட்ஸ். பாரு, இந்த ஆஃபீஸர்ஸ் 2 பேரையும் என்ன பார்க்க சொல்ல, ஏதாவது ஹெல்ப் ஏதாவது பார்க்க சொல்ல. அதான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சஸ்பென்ஷன் டயத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்களே சார். இருந்தாலும் நீங்கள் கேட்க சொல்கிறீங்க, அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு மேலும் ஏதாவது வேணுமான்னு உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் சார். ஓகே ஓகே. பா, எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. இப்போ நான் கிளம்பணும், டைம் ஆச்சு. செக் பண்ணிட்டேன். சாரி, ஹாஸ்டலுக்கு போறீங்க? ஆமாம், ஹாஸ்டலுக்கு போகிறேன்ப்பா. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. நல்லா படி, நல்லா எக்ஸாம் எழுது. கண்டிப்பா. குட் லக். தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. ஆல் தி பெஸ்ட் ஜெகன். எக்ஸாம் நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். IPS ஆகி வந்தா முதல்ல என்ன பாரு, சரியா? கண்டிப்பா ஒரு வழி பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். நான் சௌத்ரி பேசுறேன். எல்லா இடத்துலயும் ரெய்டு நல்லபடியா நடந்துச்சா? நித்யானந்தம் இருக்கீங்களா? ஆமாம் சார், ஆ, சிட்டி முழுக்க 20 இடம் சார். சர்ப்ரைஸுங்கிறனால எந்த எதிர்ப்புமே வரல சார். 100 பேருக்கு மேலே கைது வர பண்ணியிருக்கோம். எல்லார் மேலேயும் கேஸையும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 4000 கிலோ கஞ்சா சார், கொக்கைனு, மெத்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டோம். கெமிக்கல் அனாலிசிஸ்க்காக சாம்பிள் லேபுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். வெரி குட் வெரி குட். வெல் டன் வெல் டன். இது பாருங்க, அந்த நெட்வொர்க் மேல ப்ரெஷர் குறையாம பார்த்துக்கங்க. கீப் ஃபாலோயிங் தம் அண்ட் கீப் மீ அப்டேட்டட் ஆன். ஓகே, தேங்க்யூ. ஏய் நாயுடு சார், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் டியூட்டி கிடையாது, என்ன பண்ணுறீங்க சார்? நம்ம ஏசி மாணிக்கம் சிட்டியில் 2 காலேஜ் கேம்பஸில் ரைடு நடத்தியிருக்கிறார் சார். அந்த ஆப்ரேஷனில் அவருக்கு படுகாயம் ஆயிடுச்சு. அங்கே மாட்டின ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே சீஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டார் சார். நான் அங்கே தான் இருந்தேன் சார். இது ஸ்டூடெண்ட்ஸோடைய கேஸு, அது மட்டும் இல்லாமல் இது பெரிய இடத்து கேஸாக இருக்கு. அதனால தான் நீங்கள் வர வரைக்கும் அதெல்லாம் நான் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த காலேஜ் சார்? KA காலேஜ் சார். நம்ம கேம்பஸ் 2, நம்ம MLA கலையரசுக்கு சொந்தமான கேம்பஸ் சார். அதனால தான் சொன்னேன், இது பெரிய இடத்து ப்ராப்ளம் சார். நாயுடு, பெரிய இடமாவது சின்ன இடமாவது என்னையா அது? சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஐயா. இந்த மாதிரி யாரு குத்தம் பண்ணாலும் அவங்க மேல ஷார்ட் ஷீட்டை போட்டு உள்ள தள்ளு. சௌத்ரி, நான் நினைச்சிருக்கிறீங்க கல்வி கோயில் அனாதை அடுத்து கண்ணா பின்னாடி ரைடு பண்ணி ஐயோ ஐயோ தமிழ் மாணவர்களை இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க. சௌத்ரி, இதுக்கெல்லாம் நான் சட்டப்படி உங்களை பழி வாங்குவேன். உங்களோட அரசியல் பேச நேரம் எது அரசியல்? காலேஜுக்குள்ள பூந்து ரைடு பண்ணி இந்த பசங்களை நீங்க கொண்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் உங்களை. பாரு, இது போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, இங்க வந்து அனாவசியமா மரியாதை எல்லாம் பேசாது. மீறி பேசின மிரட்டின உன்னையும் தூக்கி வெளில எரிஞ்சிடும். பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது போய் இது அரசியல் சதி. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க பாருங்க, நான் உங்களை சும்மா விட போறதில்ல. வக்கீல எல்லாரையும் சொல்லு, நம்ம பெயில் எடுத்து போறோம். இங்க பாருங்க, நாங்க பெயில் எடுத்து போறோம். வக்கீல சொல்லு, காசு வாங்கி பாரியா. This is a cognizable offense. There is no bail here. இந்த மாதிரி அனாவசியமா பேசினா அவங்க 2 பேரும் தூக்கி வெளில எரிஞ்சிடும். சௌத்ரி சௌத்ரி, பசங்க எல்லாம் சின்ன பசங்க. சார்ஜ் ஷீட் போட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையே அப்படின்னா போயிடும். யோ வக்கீல், காசை வாங்கி சும்மா இருக்கீங்க, ஏதாவது சொல்லியா? நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், என் கேங் இந்த சிட்டு நிறைய 2 பேர் இருக்கானுங்க. அவங்கள வேணா விடுறேன். அவங்கள வெட்டிட்டு இந்த பசங்களை கொஞ்சம் விட்டுங்களா ப்ளீஸ். நிறுத்தியா, உனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலெல்லாம் அக்கறை இல்லை. அவங்க ஏதாவது கஸ்டடியில் உண்மையை சொல்லிட போகிறாங்களேன்னு உனக்கு பயம். உனக்கு அவமானம், காலேஜுக்கு அவமானம். கல்வியினுடைய புனித தன்மையை கெடுத்துட்டு காலேஜை ஒரு ட்ரக் டென் ஆக்கிட்டு இங்கே வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிற சென்டிமெண்ட். ஐயோ 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 சரி சௌத்ரி, இங்கே பாருங்க, அந்த வயசுல உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா. இவங்களை பையனா நினச்சி உங்க பையனா நினச்சி விட்டுருங்களேன் ப்ளீஸ். ஆமாம் ஐயா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் இதே தப்பு செஞ்சிருந்தான்னா அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுறவன் நான் தான்.
அந்த மாஸ்கெல்லாம் இட ஒருத்தர் யாருன்னு பார்க்க. பேர் என்ன? காந்தி சார். காந்தியா? ராகுல் காந்தி சார். நெக்ஸ்ட். சார் நம்ம ஜெகன் சார். ஜெகன் நீயாடா? என்னடா இது? சௌத்ரி இப்ப பேசுற நீங்க இந்த நீதி நேர்மை நியாயம் அதெல்லாம் பேசுவீங்களா? சார்ஜ் ஷீட் போட்டு உங்க பையனையே உள்ள தள்ளுவீங்களா? பாரு, சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆ. மறுபடியும் சொல்றேன், ஆ. என் பையனா இருந்தாலும் சரி, அவன் குற்றம் செஞ்சிருந்தான்னா சார்ஜ் ஷீட் போடுவோம், என்கொயரி நடக்கும், கோர்ட்ல இன்னசென்ட் சொன்னா விடுதலை கிடைக்கும். அங்க பாருங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பசங்களா நீங்களாம் வாங்கடா, நான் கூட்டு போறேன். நம்ம யார் தடுக்கிறா பார்க்கலாம். நீங்க வாங்கடா, வாங்கடா. டேய் ஏய், stop. முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணு. போலீஸ் எடு. ரொம்ப 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 பண்றேன். இதுக்கு ஒரு பெரிய வேலை கொடுப்பேன். நான் யார் தெரியுமா? அண்ணாவின் தம்பி, அம்மாவின் மகன். அப்பா மகனுக்கு அப்பா, பொண்டாட்டிக்கு புருஷன், பொண்டாட்டிங்களுக்கு புருஷன். ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் ரவுடி சேலஞ்ச். சௌத்ரி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சொன்னேன். கேட்காம எப்ப மாட்டி போறா. பாகிஸ்தான் அரசு ஒழிங்க, அராஜகம் ஒழிங்க, போலீஸ் ஒழிங்க, போலீஸ் ஒழிங்க. ஜெகன் என்னாச்சு? உண்மையை சொல்லு. அங்கிள், என்ன நடந்ததுன்னே தெரியல. போலீஸ் திடீர்னு வந்து ஹாஸ்டல்ல சர்ச் பண்ணாங்க. என்னோட ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல வாஷ் பேஷன் கீழே டஸ்ட்பின்ல என்னோட பையில கஞ்சா இருந்ததுன்னு சொன்னாங்க. அங்கிள், என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. என் கூட அந்த அறிவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்கிள், நாங்க இன்னசென்ட். அப்பா என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். போலீஸ் ஸ்டேஷன், நான் இங்க ஒரு டிஐஜி. அப்பான்னு கூப்பிடாது, மரியாதை பேசு. சௌத்ரி, அவன் சொல்றதை பார்த்தா இன்னசென்ட் மாதிரி இருக்கு. அவனுக்கு நீ சார்ஜ் ஷீட்லாம் போட்டேன்னா ஃபியூச்சரே பாதிக்கும். அவனை மாத்திரம் வேணா அப்பா சொல்றதை பாரு. சொல்றத கேளுங்கப்பா. நீங்க சார்ஜ் ஷீட் போட்டீங்கன்னா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். யூபிஎஸ் கனவு, ஐபிஎஸ் கனவு எல்லாம் மொத்தமா தவிடுபடி ஆகும். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சார் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க சார் ப்ளீஸ். நோ 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 நோ. சட்டம், நீதி, நேர்மை எல்லாம் யாருக்கும் ஒண்ணுதான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது என் பையனா இருந்தாலும் சரி, முதல்ல அவனுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. ரைட்டர், அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. போங்க. அப்பா 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 போங்க. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இப்படி ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும்? கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடுங்களேன். இல்லம்மா, இன்னைக்கு பூரா நான் விரதம், ஒன்றும் சாப்பிட மாட்டேன். என் பையன் ஜெகன் நிரபராதி. இன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு கண்டிப்பா சொல்லணும்மா. ஆண்டி கவலைப்படாதீங்க. ஜெகனை எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். கண்டிப்பா அவன் இந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான். யாரோ அவனை நல்லா மாட்டி விட்டுருக்காங்க. அதுதான்மா என் வருத்தம். ஒரு பக்கம் பாரு, கடமையே உயிரா வாழற போலீஸ் அதிகாரி அவங்க அப்பா. இன்னொரு பக்கம் செய்யாத குத்தத்துக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்க என் மகன் ஜெகன். ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய சோதனை? என்ன வீடே அமைதியா இருக்கு, வெளியில லைட் எரியல, ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? என்னது சாப்பாடா? உங்க பையன் கேஸ் தீர்ப்பு வர காத்திருக்கிற நேரத்துல உங்களுக்கு சாப்பாடு ஞாபகம் வருதா? என்ன சொன்னீங்க? வீடு அமைதியா இருந்தா இப்ப என்ன? இவங்க மனசு எரிமலையா பொங்கிட்டு இருக்கே, அது தெரியலையா உங்களுக்கு? வேற ஏதோ சொன்னீங்களே, லைட்டு எரியலையா? இங்க ஏன் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கேன் அங்கிள், உங்களுக்கு அது போதாதா? ஏமா இப்படி என் மேல நெருப்பு அள்ளி கொட்டுற? நான் இப்பதான் டியூட்டியை முடிச்சுட்டு களைப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க ஆண்டி சாப்பிடாம தூங்காம அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒண்டி டியூட்டி நிம்மதியா இருக்கீங்களோ? மீனா, நிறுத்துமா. மாமா அப்படிலாம் பேசாதம்மா.
இல்ல ஆண்டி, இன்னைக்கு நான் கேள்வி கேட்டே ஆகணும். ஏன் அங்கிள், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது ஜெகன் இந்த தப்பை பண்ணலன்னு? பாருமா, உங்க எல்லாரையும் விட என் பையன் எனக்கு நல்லா தெரியும். ஒரு அப்பாவா அவன் இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான், நான் உறுதியா நம்புறேன். அப்புறம் ஏன் அங்கிள் அவனை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டீங்க? ஏன் அவனை வெளியில விடல? ஏன்னா சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான்மா. நமக்கு வேண்டியவங்க ஒருத்தன்றதை ஆதாரமா வச்சு அவங்க வெளியில விட முடியாது. அப்படி நாம விட்டா மாதிரி எல்லா போலீஸ்காரங்களும் வெளியில விட்டாங்கன்னா, இல்ல சட்டமன்றமும் வெளியில விட்டுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? நாட்டுல சட்டம் சீர்குலைஞ்சு போகும். அது மாத்திரம் இல்ல, நாடே குழப்பத்துல மாறிடும். அதெல்லாம் சரி, அவன் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போதாவது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவனை பெயில் எடுத்திருக்கலாம்ல. நீங்க தடுத்தீங்க. எங்க அப்பா தானே ஜெகனை பெயில்ல எடுத்தாரு. ஜெகனை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, தங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், அவன் எங்க வீட்டுல தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா தன் பையனை பார்க்க கூட எங்க வீட்டுக்கு வர சூழ்நிலையை ஆக்கிட்டீங்களே. ஏன் அங்கிள் சொல்லுங்க. ஏன்னா இந்த விசாரணை இன்னும் என் கட்டுப்பாட்டுல இருக்குமா. இந்த பாரு, ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு மகனும் வீட்டுல இருக்க முடியாதுமா, இருக்கவும் கூடாது. அதனாலதான் அவனை நான் வீட்டுல தங்க வைக்க முடியல. ஒரு டிஐஜி அவனுடைய பெயில நான் எதிர்த்தேன். ஆனா ஒரு அப்பாவா அவனுடைய பெயில் என் சொந்த பணத்துல இருந்து அவன் நான் கட்டினேன். என்ன ஆனாலும் அங்கிள், அப்போ போலீஸ்காரங்களுக்கு என்ன குடும்பமே இருக்க கூடாதா? அவன் நிரபராதின்னு தெரிஞ்சு கூட நீங்க ஜெகனை காப்பாற்ற மாட்டீங்களா அங்கிள்? ஐயோ ஐயோ ஐயோ, இதை பாருமா, என் பையன் நிரபராதி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என்ன செய்யறது? எவிடன்ஸ் ஆதாரம் அவனுக்கு அகென்ஸ்டா இருந்துச்சுமா. அந்த பை, இந்த போதைப் பொருள் இருந்த பை, அவனுடைய பை, அதுல அவனுடைய கைரேகை இருந்துச்சு. அவனை கேட்டா என்ன சொன்னான்? எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா. அந்த போதைப் பொருள் எங்கேன்னு வந்துச்சு, என் பைக்குள்ள எப்படி வந்துச்சு, எதுவுமே தெரியாதுன்னு. அது மட்டும் இல்லை, அவனுடைய ரூம்மேட்டை பத்தியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ யாரை பத்தியோ எதை பத்தியும் எதையும் சொல்ல மறுத்துட்டான். அங்கிள், அதுக்காக அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே. உங்க மனசுக்கு இறக்கமே இல்லையா? உங்க மனசு என்ன கல்லா? மீனா, போதுமா, நிறுத்துமா. மாமா அப்படி எல்லாம் பேசாது. அவர் மனசு வெளியில கல்லு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள அவர் எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும்தான்மா தெரியும். இத்தனை ராத்திரி தூக்கத்துல இருந்து திருப்பி எழுந்துச்சு ஜெகன் 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 கதறத நான் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அவர் தான் பாவம் சாப்பிடாம தூங்காம தவிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த கல்லு மனசுக்குள்ள இருக்கிற ஈரமும் அவர் ஜெகனுக்காக தவிக்கிற தவிப்பும் எனக்கு மட்டுமே தான்மா தெரியும். எனக்கு மட்டுமே தான்மா தெரியும். அதனால இந்த பாரு, இனிமே மாமாவை இப்படிலாம் கோபமா பேசாதம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா லக்ஷ்மி, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. லக்ஷ்மி, அவள் பேசட்டும், அவளை தடுக்காத. அவள் பேசுறதை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாருமா மீனா, நீ என் மேல கோபப்படுறதுனால அவன் மேல எனக்கு கோபமே வரலாமா. ஏன்னா ஜெகன் மேல நீ அவ்வளவு அன்பும் பாசம். சரி விடுங்க, எது வேணா நடக்கட்டும். பாரு, தீர்ப்பு எப்படி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட நம்ம என்ன அவனை மறந்துட போறோமா? நம்ம பையன் தானம்மா, அவனை மறந்துடுவோமா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலை தான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு உன் மேலேயோ உங்க அம்மா மேலேயோ என் மேலேயோ இந்த நாட்டு மேலேயோ அவனுக்கு கோபமோ விருப்போ வரக்கூடாது. அப்படி வளர்ந்ததுன்னா அது அவன் வாழ்க்கையே பாழாக்கி. அது மாத்திரம் இல்லை, நான் ஐயாவுக்கு கொடுத்த சத்தியத்தையும் மீற வேண்டும், இந்த வாக்குறுதியும் வீணாயிடும். இல்லைங்க, இன்னைக்கு ஜெகனுக்கு கோர்ட்ல தண்டனை கிடைச்சதா? அப்போ நீங்க அவன் கண்முன்னால இருந்தா அவனுக்கு உங்க மேலதான் கோபம் வருங்கிறது. அதனாலதான் நீங்க அங்க போக கூட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. கடவுள் எப்படியாவது என் பையனை இன்னைக்கு விடுதலை செஞ்சிருப்பா. சார். எஸ், வாங்க வாங்க. வாப்பா நாயுடு. என்னாச்சு சார், ஒரு டிஐஜியா, ஒரு போலீஸ் அதிகாரியா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்னாச்சு ஜெகன்? எங்கங்க? ஆனா ஒரு அப்பாவா, I have got a bad news for all of you. கோர்ட்ல எல்லா குற்றவாளிகளுக்கும் 7 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. அதுல மாணவர்களுக்கு மட்டும் 4 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம ஜெகனும் அடக்கம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஜெகனுக்கு 4 வருஷம் ஜெயிலா? உனக்காடா ஜெயிலா?
இருக்குது. சாரி சௌத்ரி, எல்லா ஆதாரமும் அவங்களுக்கு எதிராக இருந்தது. என்னால் ஜெகனை வெளியில் கொண்டு வர முடியல லக்ஷ்மி. பரவாயில்லடா, நடக்க வேண்டியது நடந்ததுடா. அது போட்டோம். ஜெகன் எப்படி? ஜெகன் மனசளவில் உடைஞ்சு தான் போயிருக்கான். ஆனால் இதுலேருந்து மீண்டு வருவேன்னு சொன்னான். அவன் அது சொன்னது நார்மலாக சொல்கிற மாதிரி இல்லை. அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனாலும் சௌத்ரி, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியா? என்னடா? ஒரு மனுஷனுக்கு நேர்மை இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளோ நேர்மை கூடாதுப்பா. என்னடா பேசுகிறேன்? நேர்மையில் அளவு இருக்காடா? கொஞ்சம் நேர்மை, நிறைய நேர்மை. இந்த பாடுறா, நமக்கு வேண்டியவங்கன்றதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா தப்பு இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்தா தப்பு இல்லைன்னு அந்த மனோபாவம் வந்ததுன்னு வச்சுக்கோ, நாட்டில் ஊழல், லஞ்சம், ஒழுக்கமின்மை எல்லாம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கு. சார், களி முத்தி போச்சு சார். இப்பெல்லாம் லஞ்சம் வாங்கிக்கின்னு காரியத்தை சரியா முடிச்சு கொடுத்தான்னா அவன் நல்லவன் சார். லஞ்சமும் வாங்கிக்கின்னு காரியத்தையும் சரியா முடிச்சு கொடுக்கலன்னா தான் சார் அவன் கெட்டவன். அப்போ லஞ்சமே வாங்காதவன் உன்ன மாதிரி பழக்க தெரியாதவன்னு முத்திரை குத்திடுவாங்க சார். அப்பாவி நாயுடு. ஆனாலும் சௌத்ரி, இன்னைக்கு ஜெகனை பார்க்க கூட வராம அப்படி என்ன அவனுக்கு கடமை? பறந்தாமா, எனக்கு ஜெகனை ஜெயிலில் போய் பார்க்க தைரியம் இல்லைடா. அதனால தான் நான் அவனை போய் பார்க்கல. என் ஒய்ஃபையும் நான் போய் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். சரி, அது விடு. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். சொல்லுப்பா. இந்த பாரு, அடுத்த 4 வருஷம் என்னால் அவனை போய் ஜெயிலில் பார்க்க முடியாது. இது தனிப்பட்ட கிரைம் இல்லை. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேஸை நான் முடிக்கிற வரைக்கும் நான் ஜெயிலில் போய் அவனை பார்க்க முடியாது. ஸோ அதனால் அடுத்த 4 வருஷமும் நீ எனக்காக போய் அங்கே அவனை பார்த்து அப்பப்போ தைரியம் ஆறுதல் சொல்லி என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லியா? கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்க. அங்கிள், தேங்க்யூ. கவலைப்படாதீங்க அங்கிள், தைரியமா இருங்க. நானும் அப்பாவும் ஜெகனுக்கு எப்பவுமே துணையா இருப்போம். நீங்க வருத்தப்படாதீங்க அங்கிள். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க, என் பையன் ஜெகனுக்கு எது நடந்தாலும் அவனுக்கு மீனா மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கை இருண்டே போகாதுங்க, இருண்டே போகாது. நான்கு ஆண்டுகள் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த 4 ஆண்டுகள் ஒரு குடும்பத்தை உடைத்ததும் ஒரு மனிதனை மாற்றியதும். இன்னைக்குதான் என் பையன் ஜெகன் திரும்ப வரான். 4 வருஷம் கழிச்சு என் பையனோட காலடி இந்த வீட்டில் எடுத்து வைக்க போறோம். என்ன லக்ஷ்மி, என்ன என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? பையன் வரப்போறான்னு சந்தோஷமா? 4 வருஷத்துல இன்னைக்கு தான் உன் மூஞ்சியில் நான் சிரிப்பியே பார்க்குறேன். என்னங்க, அங்கே மட்டும் என்ன வாய்தான்? எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு மொடமொடான்னு காக்கி சட்டையில் டெரராக இருப்பீங்க. இன்னைக்கு மட்டும் ஏதோ அதிசயமா ஐயா மஃப்டியில் இதை பாருங்க. இன்னைக்கு தாங்க உங்கள் முகத்துலையும் புன்சிரிப்பு. இன்னைக்கு தான் உங்கள் முகத்துலையும் ரொம்ப நாள் கழிச்சு வெளிச்சம் தெரியுதுங்க. எஸ், என்னதான் நடந்தாலும் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர போகிற நாள் இல்லை இது. கரெக்ட். ஆனால் எனக்கு ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன? ஜெகன் நம்ம மேலே கோபமாக இருப்பானோன்னு. இல்லை இல்லை லக்ஷ்மி, இல்லை. ஜெகன் நம்ம பையன். நாம் சொல்லி கொடுத்து வளர்த்த அந்த நல்ல குணங்கள்லாம் அவனை விட்டு போகாது. இந்த 4 வருஷத்தில் நாம் எப்படி அவனை மறக்கலையோ அதே போல் அவனும் நம்மளை மறந்துருக்க மாட்டான். இவனை பார்த்துக்கிட்டே உள்ளே வந்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து உன்னை கட்டிக்கிட்டு அப்படியே மடியில் வந்து விழப்போறானா இல்லையா பாரு. எதுக்கும் கவலைப்படாத லக்ஷ்மி. கவலைப்படாதன்னு உங்கள் வாய் தாங்க சொல்லுது. ஆனால் உங்கள் மனசுலையும் அந்த கவலை இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. நாங்கள் துப்புற மாதிரி தானே எத்தனை வருஷம் உங்களோட இருந்தாச்சு.
ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தாங்க வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பெஸ்ட் டிடெக்டிவ்ஸ். சரியா சொன்ன பொண்டாட்டி, சரியா சொன்ன, ஒத்துக்கிறேன். இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினேன்ல, உங்க இந்த மனசு கூட புரிஞ்சுக்கலனா நான் நிஜமாவே என்னங்க பொண்டாட்டி. ஆனால் ஒன்று லக்ஷ்மி, எனக்கு என்னமோ ஜெகன் அவன் மேலே கோபமாக இருக்க மாட்டான் தான் தோணுது. ஏன்னா நான் ஜெகனை போய் இந்த 4 வருஷம் பார்க்கல, டியூட்டிலேயே இருந்தேன். ஆமாங்க. நான் உன்னை பார்க்கக்கூடாது, போய் பார்க்கக்கூடாதுன்னு நான் உன்னை தடுக்கலை. ஆனால் ஜெகன் தான் சொன்னான், அப்பா அம்மா வந்து என்னை ஜெயிலில் பார்க்க வேண்டாம், ஒரு டிஐஜி ஒய்ஃபியா இருக்கும்போது அவன் என்னை வந்து ஜெயிலில் ஒரு கைதியாக பார்க்க வேண்டாம்னு அவன் தான் சொன்னான். ஆமாங்க. அதனால் பாசிட்டிவாக யூஸ். ஆமாங்க, அதுதாங்க என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. ஏன்னா அவன் பேசின விதத்துலேருந்து ஏதோ அவன் நம்மளை விட்டு ரொம்ப தொலைவில் போயிட்டானோன்னு தோணுதுங்க. இல்லை லக்ஷ்மி, இல்லை, அவன் சரியாக தான் யோசிச்சிருக்கான். அவன் தாத்தா மாதிரியும் அவங்க அப்பா மாதிரியும் கரெக்டாக நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணுறான். நீ பாசிட்டிவாக இரு, எல்லாம் சரியா. சார். எஸ் நாயுடு. ரொம்ப சாரி சார், கொஞ்சம் லேட்டு. ஏன்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு நம்ம ஜெகன் தம்பி வெளில வர நாள். ஆமாம். அதனால கோயிலில் போய் ஒரு 18 தேங்காய் உடச்சாந்து வந்தேன் சார். நல்ல கண்ணு கொல்லிக்கண்ணு இதெல்லாம் போகணும்னு. யூனிஃபார்மோட போனால் நீங்கள் திட்டுவீங்கன்னு மஃப்டியில் போயிட்டு வீட்டுக்கு போய் யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு வந்தேன் சார். அதான் சார் லேட்டு. ரொம்ப தேங்க்ஸ் நாயுடு. உங்கள் பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக கடவுள் பலன் கொடுப்பாருப்பா. எல்லாம் நல்லது தான் நடக்குமா, கவலைப்படாதீங்க. அடடா வரந்தாம, வாடா வாடா வா. லக்ஷ்மி. ஐயோ ஜெகன், வாடா கண்ணா, வா மீனா, வா. ஐயோ ஏண்டா எவ்வளோ இழைச்சி போயிட்டடா கண்ணா. டேய் பரந்தாமா, நீ ஜட்ஜ் ஆகிட்டடா. இருந்தாலும் இந்த 4 வருஷம் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு பதிலாக நீ போய் ஜெகனை அப்பப்போ பார்த்து அவனுக்கு ஆறுதல் நம்பிக்கை கொடுத்துடல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மீனா. ஜெகன் நம்ம வீட்டு பையப்பா, இதுக்கே கவலைப்படுற. எனிவே அவன் கோர்ட்டில் இதுலேருந்து கேஸ்லேருந்து வெளில வந்ததுல நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. எஸ். வாங்க, இப்படி வாங்க, ஜெகனோட நீங்கள் பேசுங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க. இப்படி வாங்க. எஸ் சார், எப்படி பாருங்க, 4 வருஷம் ஆச்சு ஒன்று பார்த்து. நல்லா இருக்கேப்பா, இப்படி இழைச்சி போயிட்டியப்பா. ஜெயிலேருந்து வரவன் வேற எப்படி இருப்பான்? எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். நான் என்ன ஹாலிடேஸ்க்கு குடுன்னு சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டு வரேன், அதான் பரவாயில்ல. ஆனால் ஒன்று, உடம்பு எப்படி இருந்தாலும் அந்த மனசு ஜெயில் கம்பி மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இனிமே யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் பேசாதடா. உனக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்தது போறண்டா. இனிமே ஆயுசுக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுடா சாமி. மா நீ வருத்தப்படுறது புரியுது. வெறும் ஒரு அஷூரன்ஸ் பேசுறது தான் சொன்னேன். இதோ ஸ்ட்ராங் மேன், த கிரேட் டிஐஜி, அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னேன். பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா, நான் ஓகே தான். அப்பா என்னப்பா சொன்ன? அப்பா நீயா? டேய் 4 வருஷம் ஆச்சுனா இந்த வார்த்தையை கேட்டு. டேய் என்னை மன்னிச்சிருவாங்க, என்னால தானடா அவனுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. டேய் என்ன தப்பா நினைச்சிடாதரா. எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, உடம்புக்கு வலி மனசுக்கு தான் வேதனை, பந்தபாசம் குறுக்கிட்டா பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லுவார். எப்போ இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டோமோ உடம்புக்கு வலி உண்டு, வலியும் இருந்துக்கலாம். ஆனால் மனசுக்கு எப்போதும் கடமை ஒன்று தான் இருக்கணும். எந்த குடும்ப பந்த பாசமும் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் சொன்னபடி தான் நான் நடந்தேன். அதுக்காக என்ன வெறுத்துறாங்க. மேலே நிறைய பாசம் உண்டுடா. அப்பா அந்த பாருங்க, வருத்தப்படாதீங்கப்பா, வருத்தப்படாதீங்க. எல்லா எவிடன்ஸும் எனக்கு எதிராக இருந்துச்சு. நீங்க உங்க டியூட்டி தானே செஞ்சீங்க. அதுக்காக உங்க மேல கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லைப்பா, உரிமையே இல்லை. எஸ், சரி, எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். இன்னிலேருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். எனக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஜெகனை ஒரு நேர்மையான மனுஷனா வளர்த்துறதா தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ IPS ஆக முடியாட்டின்னு எவ்வளவோ நல்ல தொழில் இருக்குங்களே. சரியா சொன்னீங்கம்மா. முதல்ல ஜெயிலில் இருந்த கொஞ்ச நாள் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தேன்.
என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் மீனா வந்து என்னை பார்த்து பேசுறதுக்கு அப்புறம் தான் ஒரு தன்னம்பிக்கை வந்தது, ஒரு ஐடியாவும் தோணுது. ஏன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோன்னு லாயருக்கு படிச்சு அங்கேயே பாஸ் பண்ணிட்டேன். இனிமே பிராக்டிஸ் தான், அதான் என்னோட எதிர்காலம். சௌத்ரி, மீனா சொன்னா என்கிட்ட. ஆமா அங்கிள், நான் தான் ஜெகனை லா படிக்க சொன்னேன். ஒரு பெரிய சீனியர் லாயர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. அவர் கூட சேர்ந்து ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணா அவரை விட பெரிய லாயரா வருவேன்னு சொன்னேன். ஓ, என்னை விட பெரிய லாயரா வருவான்ற. அப்போ நான் கோயில்ல உடைச்ச அந்த 18 தேங்காய் பலன் கொடுத்துடுச்சு. சாரு நல்ல வேலை ஜட்ஜி ஆயிட்டாரு. இல்லனா நம்ம ஜெகன் தவியா தவிச்சிருப்பான். இவர்கிட்ட ஜூனியரா போயிருக்கணும். ஜெகன், நீ என்னை விட மேலதிகாரியா போலனா பரவாயில்ல, ஆனா ஒரு நல்ல வக்கீலா, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஆகி நான் கொண்டு வர கேஸ் எல்லாம் எனக்காக வாதாடி ஜெயிச்சு கொடுத்து என்ன மேலும் மேலும் ப்ரமோஷன் வாங்கி கொடு. ஐயோ நாயுடு அங்கிள், லாயரா போதரமா உண்மைதான், ஆனா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிடையாது. நான் டிஃபென்ஸ் கவுன்சில் தான். இனிமே என்ன மாதிரி நிரபராதி யாரும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு லா மூலமா ஃபைட் பண்ண போறேன். நீ என்ன ஆவியோ, சாப்பாடு வாசனை மூக்க தொலைக்குது. முதல்ல நம்ம எல்லாம் போய் சாப்பிடலாம் வாங்க. ஆமாண்டா, உங்க அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டங்களும் வகை வகையா ஆசையா செஞ்சு வச்சிருக்கா. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஈட். இதுக்கு பாதி கிரெடிட் நான் மீனாவுக்கு தான் கொடுக்கணும். அப்படியா? ஜெகனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு மெனு செலக்ட் ஹெல்ப் பண்ணி, அது மட்டும் இல்லை எனக்கு சமைக்கவும் அவ தான் ஹெல்ப் பண்ணா காலையில இருந்து. அப்போ இந்த விஷயத்தை நம்ம இனிமே தாமதப்படுத்த கூடாது சொல்ற மீனா. நம்ம ஜெகன் ஏற்கனவே ஒரு தடவை ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். இப்ப உனக்கு ஒரு ஜெயில் தண்டனை கொடுக்கணும், அதான் பாக்கி. என்ன? ஆமா, கல்யாண ஜெயில் தண்டனை. ஜெகனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா குடும்பம் குழந்தைன்னு பர்மனன்ட் ஜெயில் தண்டனை தான். எஸ் 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 எஸ். நாயுடு, நீ நார்மலா நல்லதே சொல்ல மாட்ட, எல்லாத்துக்கும் பரிகாரமா 100ல் ஒரு வார்த்தை நல்லதா சொன்னையா. நன்றி சார். ஐயோ அங்கிள், எனக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னோட லா ப்ராக்டிஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என் கரியர் கொஞ்சம் டெவலப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமே. ஜெகன், இப்பதான் இவ்வளோ வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிடிக்கும்னு வாயை திறந்து சொல்லியிருக்கேன். ஓ, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்பீலே கிடையாது. அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். இனிமே இந்த குடும்பத்துல மங்கள ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். வெரி குட் வெரி குட். சொன்னீங்க. வா அம்மா மீனா, இப்படி வா. நீங்க 2 பேரும் ஐயா கிட்டே அம்மா கிட்டே ஆசீர்வாதம்.